பிஜேபிக்கு வந்துட்டு குற்றவாளியா மாறினாங்களா இல்ல குற்றவாளியா இருந்துட்டு பிஜேபிக்கு வந்தாங்களா? குற்றவாளிகள் மட்டும்தான் பிஜேபிக்கு போவாங்க. எல்லாமே ரவுடி தான். நீங்க தமிழிசை ரவுடியான்னு இப்ப சொல்லுங்க. எங்கேயோ போற மாதிரி அதான் என் மேல வந்து ஏறாத்தான்ற மாதிரி நம்ம மேல ஏத்தி விட்டாரு பாரு அந்த செல்வம் அப்படின்னு. செல்வத்தின் மீதுதான் இன்னைக்கு திமுக வரும். யார் யார் மேல என்னென்ன கேஸ் இருக்குங்கிற லிஸ்ட் கொடுத்தாரு. இருந்தாலும் அந்த மாதிரி கொடுத்துருக்காரா? புகைப்படத்தோட சரியா பாருங்க. ஐயா போட்டோ இருக்கு போது, சின்ன வயசு போட்டோ இருக்கு போது. அந்த கடை பேரு, அந்த ஓனர் பேரு ஹிந்துவா முஸ்லீமா இவ்வளவு எழுதி போடுன்றான்னு பார்த்தா இங்க பல பேர் வந்து அந்த மெஸ் இந்த மெஸ் எல்லாம் வச்சுக்கிறானுவா. கேட்டா சாதியின் பேர்ல அதன் பேர்ல இதன் பேர்ல தெருக்கு இருக்கக்கூடாது, ஹோட்டல் இருக்கக்கூடாது, ஆந்திரா மெஸ்ஸுக்கு வர்றது. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும், மேலும் திமுகவை சேர்ந்த முன்னோடி முனைவர் காமராஜ் ஐயா வணங்கிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். முனைவர் காமராஜ் ஐயா, உங்களுடைய கூட்டணி கட்சி 261 பேர் கொண்ட அந்த லிஸ்ட் எல்லாம் வெளியிட்டு பெரிய ஒரு மோதல் எல்லாம் ஏற்படுத்தினாங்க திரு செல்வ பிறந்தகை அவர்கள். தமிழ்நாடு பிஜேபியில இருந்து ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 113 பேர் கொண்ட அந்த ஒரு புக்லெட்டை வந்து தங்களுடைய எக்ஸ் தளத்துல வந்து பதிவிட்டு இருக்காங்க. தி கிரைம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி. அப்படியா? திமுக என்பது வந்து தி கிரைம் முன்னேற்ற கழகமா? இல்ல, அந்த லிஸ்ட் எங்க? லிஸ்ட கொடுங்க. எக்ஸ் தளத்திலே இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஐயா பேர் இருக்கா? பேர் ஐயா பேர் இருக்கா? வாசிக்கவா ஒரு லைனா? இல்ல வேண்டாம், வாசிக்க வேண்டாம். இல்ல இவர் பேர் இருக்கா? ஐயாவோட பேர் கண்ட மாதிரி எனக்கு தெரியல. இல்ல பிஜேபிலயும் ஒரு ஆள் வச்சிருக்காரு, அதான் பார்த்தேன். இல்ல, ஐயா வந்து எந்த ஒரு குற்ற பின்னணி இல்லாதவர், ஒரு அப்பழுக்கற்றவர். அவர் ஏன் சார் இதுல வந்து அவர் என்னென்ன பேசியிருக்காரு? அப்புறம் இல்லையா, இப்ப நம்ம பிஜேபி மேல குற்றச்சாட்டு வச்சோம். இப்போ வந்து நாங்க காங்கிரஸ் வச்சுச்சு. உங்களை போன்றவர்கள் எல்லாம் பேசலையா? பிஜேபியில வந்து குற்றவாளிகளுக்கு அடைக்கலம், குற்றவாளிக்கு அடைக்கலம் தான் கொடுத்துட்டு இருக்கான். திமுக குற்றவாளினா திமுக வேணா சாதாரண 75 கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தவனுங்க. சும்மா நீ பூரா கொலை குற்றவாளிகள் இதுல இல்ல, புரிஞ்சுக்கோ. கொலை குற்றவாளிகளோ கடத்தல் குற்றவாளிகளோ ஏமாற்று பேர்வழிகளோ இதுல இல்ல. ஒண்ணு பிஜேபிக்கு வந்துட்டு குற்றவாளியா மாறினாங்களா இல்ல குற்றவாளியா இருந்துட்டு பிஜேபிக்கு வந்தாங்களா? ரெண்டுமே ஒண்ணுதான். பிஜேபிக்கு வந்து சேர்ந்தாலே குற்றவாளி ஆயிடுவாங்க. குற்றவாளிகள் மட்டும்தான் பிஜேபிக்கு போவாங்க. ஆமா, குற்றவாளிகள் மட்டும். குற்றவாளிகளின் கூடாரம் தான் பாரதிய ஜனதா. அப்ப 261 பேர் மட்டும் தான் பிஜேபியில இருக்காங்களா தமிழ்நாட்டுல? எது? ஏன் சார், ஒரு சோற்று, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அது மாதிரி எங்க மொத்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்க இருக்கக்கூடிய இந்த நபர்கள் ஒரு எடுத்துக்காட்டு. அப்ப அந்த லிஸ்ட் வந்து எல்லாருமே ரவுடி. அண்ணாமலை கூட ரவுடி தான். அண்ணாமலை ரவுடி இல்லைன்னு யார் சொன்னா? நீங்க சொன்னீங்களா? ரவுடி லிஸ்ட்ல இல்லையா? ரவுடி. அப்ப நம்ம தமிழிசை சார், அவங்க எல்லாம் வந்து கவர்மெண்ட் இருங்க எல்லாருமே ரவுடி. நீங்க தமிழிசை ரவுடியா? அதாவது நீங்க பேசுற வார்த்தை கட் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் ரவுடி. நீங்க எல்லா ரவுடினா 261 பேர் ரவுடி. இப்ப அப்படி இல்ல, நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? எல்லாமே ரவுடி தான். நீங்க தமிழிசை ரவுடியான்னு இப்ப சொல்லுங்க. எனக்கு இண்டிவிஜுவலா யாருக்கும் பிரிச்சு எல்லாம் சொல்ல முடியாது. அப்ப ஒட்டுமொத்தமா சொல்லக்கூடாது. ஒட்டுமொத்தமா தான் சொல்ல முடியும். ரேண்டமா தான் சார் சொல்ல முடியும். இதுல ஒருத்தர் 2 பேர்னு பிரிச்சு எல்லாம் சொல்ல முடியாது சார். பிரிச்சு எல்லாம் சொல்ல முடியாது. அப்போ ரவுடிகள் இருக்கிறார்கள் சொல்லுங்க. ரவுடிகள் இருக்கிறார்கள். எங்க கிட்ட இருக்கிற மாதிரி அவங்க கிட்டே இருக்கிறார்கள். ரவுடிகள் இருக்கிறார்கள். போதும் ஐயா. அவரு சுட்டி காட்டுறதுக்கு மாத்திரீங்க. ஆமா, என்ன இருக்கு? தவறுகள் போது திருத்திக்கிறதுல தப்பு இல்லையா? சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறீங்க. வாபஸ் லூசு. இது என்ன வாபஸ்? கத்திரிக்காய் திமிரு சார். இது தவறு இல்லை சார், திமிருதான். திமிருதான். ஆமா, ஆளுங்கட்சி நாங்க திமுக எல்லாரும் திருடணும் சார். இங்க பாருங்க, நாங்க வந்து அந்த லிஸ்ட வெளியிடல. நாங்க வந்து பாரதிய ஜனதா லிஸ்டுக்குள்ளே போலங்க. நீங்க சொன்ன வார்த்தை தான் எல்லாரும் ரவுடிகள்னு சொன்னீங்களே, அதுக்காக தான் நம்ம கேட்கிறோம். நான் என்ன சொன்னேன்? ஒரு சோற்றுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், அது மாதிரின்னு சொன்னேன்.
ஒரு மாதிரி தான் சொன்னேனே தவிர எல்லாத்தையும் சொல்லலையே. டகால்னு அப்படி ஜெவா வாங்கிட்டாரு பாத்தீங்களா? இல்ல இதான் திமுக. எப்படி நேற்று சொன்னாங்க தெரியுமா? ராமராஜ்யம் தான் திராவிட ராஜ்யம், நம்ம ஆட்சி ராமராஜ ஆட்சி தான். அந்த மாதிரி ஆளுங்க சார். அந்த மாதிரி ஐயா எதை வேணாலும் பேசுங்கப்பா, எல்லாம் உங்களுக்கு பேச்சு. இப்ப இதே இப்ப பிஜேபி வந்து ராமராஜ்யத்தை தமிழகத்தில் அமைப்போம் சொன்னா என்ன குதி குச்சிருப்பாங்க பாத்துங்க. அல்ல அது வந்து சனாதனம். பிஜேபி ஒரு பக்கம் சொன்னா அது சனாதனம், ஆனா திமுக சொன்னா அது எப்படி திராவிடமா மாறுது? திமுக வந்து ஒன்னும் அவங்கள வந்து அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொன்னதை தவிர அவங்களுடைய ஆட்சி இங்க நடக்குதுன்னு சொல்லி. இப்ப கருணாநிதி அவர்களை கோட்சேவோடு கம்பேர் பண்ணி சொல்றீங்களா? ஒரு கருணாநிதி அவர்களும் கோட்சே அவர்களும் ஒண்ணுதான் அப்படி சொல்லுவீங்களா? கலைஞர் அவர்களையும் வந்து நம்ம வந்து சாவர்கரையும் வந்து ஒப்பிட்டு பேசுறோமா நம்மளோட மேடைகள்ல? எப்பா அவங்க எல்லாம் வந்து இந்த தேசத்துக்காக உழைத்த உழைப்பாளி. கலைஞர் இருக்காருன்னா அவரை மாதிரி இந்த நாட்டுக்கு கேட்ட கேள்வி பயிர் சொல்லுங்க. அவர் உழைத்த கலைஞர் ஈஸியா கலைஞர் சிறு குறிப்பு வரைங்க கலைஞரை பத்தி ஒரு கட்டுரை எழுதுன்னு யாரும் சொல்லல. அந்த கம்பேரிசன் தப்பு பண்ணுவீங்களா நீங்க? நாங்க அந்த மாதிரி கம்பேரிசன் பண்ண மாட்டோம், அது தப்பு. அப்ப இப்ப எப்படி ராமராஜ்யமும் திமுக அரசும் ஒண்ணு? அதுவும் தப்புதான். தப்புதான் ரகுபதி சொல்லிருக்காரு ஐயா. சொன்ன என்ன சட்டத்துறை அமைச்சர் அவருக்கு தோணுது சொல்றாரு. அவருடைய தனிப்பட்ட கருத்து எங்க கட்சியில் ஆனாலும் வந்து ஸ்பெசிபிக் சார், எங்க கட்சியினுடைய கருத்து இல்ல சார், தனிப்பட்ட கருத்து சார். சும்மா அப்படி கத்தனா தனிப்பட்ட கருத்து பேசுறதுக்கும் கட்சியினுடைய கட்டுப்பாட்டு கருத்துக்கும் கட்டுப்பாடே இல்லாத கம்னாட்டிங்களா பண்ணீங்களா? யார் சொன்னா? எங்க கட்சியில கட்டுப்பாடு இருக்கு, தனிப்பட்ட அபிப்பிராயம் காணாவுக்கு காணா எதுக்கு முன்னுக்காக சொன்ன கட்டுப்பாடே இல்லாத என்ன சொல்றது கயவர்கள்ல கயவர் சொன்னா தப்பாயிடும் பொழுது கட்டுப்பாட்டே இல்லாத ஏதோ கண்டவர்கள். ஆமா அப்படி சொல்லலாமா? அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இல்லைங்க ஏங்க ஒரு தலைமைன்னா இப்படி இருக்கக்கூடாது இல்லைங்க. அவங்க ஏதாவது ஒன்று பேசுவாங்க, அவங்க எல்லாம் பேச மாட்டாங்க. 1-2 அமைச்சர்கள் அந்த பேசுறாங்க. இது எவ்வளவு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் நிறைந்த வாசகம்ன்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா சார்? அவரு சட்டத்துறை அமைச்சர். இது நாள் வரை நீங்க ராவணன் ஆட்சி சொல்லிட்டு இப்ப ஒரே அது அந்த பக்கம். அதாவது பொதுவாக இங்க அரசியல்ல கொஞ்சம் சைடு அடிப்பாங்க. அப்படி இந்த வரிவேல் சொல்லுவாங்க, இருக்கின்ற கட்சியில் இருந்து கொண்டே கட்சி மாறுகிற திறமை எனக்கு தான் இருக்குன்ற மாதிரி எதிர் சித்தாந்தத்துல இருந்து டகாலி எப்படி அந்த சித்தாந்தத்துக்கு ஒரே ஜம்ப். சார் அவர் தனிப்பட்ட கருத்து சார். தனிப்பட்ட கருத்துனா அவர் வந்து போன்ல யார்கிட்டையும் பேசலுங்க, பொதுக்கூட்ட மேடையில பேசுறாருங்க. இப்போ அண்ணாமலை அவர்களே வந்து உங்க கட்சியில உள்ள குற்ற பின்னணி உடையவர்களுக்கெல்லாம் வந்து லிஸ்ட் போட்டுட்டாரு. இனி நம்முடைய முதல்வர் இரும்பு கரம் கொண்டு நம்ம கட்சியில யாரெல்லாம் குற்ற பின்னணியா இருக்காங்களோ அவங்க எல்லாம் தூக்கி அடிக்கணும்பா அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் முன் வருவாரா? அண்ணாமலை அவர்களையும் கண்டிப்பா முன் வருவாரு. அது உடனடியா அந்த இதுகள்லாம் நாங்க வந்து ஒரு 4 பேர் இருந்தா படிங்களா சார்? செக் பண்ணுவோம், எதிர்பார்ப்போம், பார்ப்போம், செக் பண்ணுவோம். அண்ணாமலை அவர்களே அப்ப அண்ணாமலை அவர்கள் சுட்டிக்காட்ட பிறகுதான் முதல்வர் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுப்பாருன்றீங்க? அப்படியெல்லாம் இல்லப்பா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இப்ப என்ன தெரியுமா யோசிப்பாங்க, எதுக்கியா இந்த செல்வ பெருந்துங்க வேணுன்னே நமக்கு ட்ரபிள் கொடுக்கறதுக்கே இவர் வந்து அந்த லிஸ்ட்டை வெளியிட்டாரு போலகுதியா. இப்ப செல்வ பெருந்துக்கும் காங்கிரஸ் செல்வம் வந்து காங்கிரஸ் பிஜேபியில் இருக்கிற ரவுடி லிஸ்ட்டை வெளியிட்டாங்க காங்கிரஸ். அப்ப பிஜேபி என்ன பண்ணிக்கணும், காங்கிரஸ் தானே வெளியிட்டிருக்கணும். போய் தேவையில்லாம நம்ம பக்கம் ஏற விட்டாரு. எங்கேயோ போற மாதிரி ஆத்தா என் மேல வந்து ஏறாத்தான்ற மாதிரி நம்ம மேல ஏத்தி விட்டாரு பாரு அந்த செல்வம் அப்படின்னு. செல்வத்தின் மீதுதான் இன்னைக்கு திமுக வரும். அப்படியாங்களையா? செல்வம் அவர்கள் தான் வந்து அண்ணாமலை அவர்களை தூண்டி விட்டுட்டாரோ? அதாவது அண்ணாமலை வந்து கருடா சௌக்கியமாங்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த ஆளு இந்த மாதிரி அவரு டெல்லியில இருக்கிற கருடா சௌக்கியமான்னு கேட்டாருன்னா, நீங்க தமிழ்நாட்டுல இருந்து செல்வ பிறந்தகை ஆட்சியின் அதிகாரத்தின் பிடியில் இருந்து கொண்டு அவரோட கழுத்துல உட்காந்துன்னு கருடா சௌக்கியமான்னு கேக்குறாரு. அவர் சொன்னதுல அந்த லிஸ்ட்ல கரெக்டா யார் யார் மேல என்னென்ன கேஸ் இருக்குங்கிற லிஸ்ட் கொடுத்தாரு. இந்த ஆளு அந்த மாதிரி கொடுத்திருக்காரு. என்னென்ன குற்ற பின்னணிகள் புகைப்படத்தோட சொல்லு யார் யாரு சொல்லவா? ஃபர்ஸ்ட் சரியா பாருங்க ஐயா போட்டோ இருக்கு போது, சின்ன வயசு போட்டோ இருக்கு போது. கிரைம் நம்பர் 1 ஜாபர் சாதிக் 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்திய இதெல்லாம் சம்பந்தமா. சரி, அடுத்தது அவனவே கட்சி மாவட்ட செயலாளர். டிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய திமுக பிரமுகர் அருள், திமுக கிளை செயலாளர் கலை மா ஸ்ரீனிவாசன் அண்ட் திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக இலக்கிய அணி துணை அமைப்பாளர் குமரேசனின் மகன் சதீஷ்.
இவங்களை எல்லாத்தையும் ஏற்கனவே கட்சியை விட்டு நீக்கியாச்சு. இன்னும் நிறைய படிக்கிறேன். லிஸ்ட் இப்பதான் வந்தது இல்லங்க, இது ஆம்சாங் கொலை வழக்கு. அந்த ஒரு ஆள் தான் ஆம்சாங் கொலை வழக்குல இல்ல அவனுக்கு துணையா இருந்தவங்க பூரா நீக்கியாச்சு. அப்புறம் பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட திமுக இளைஞரணி பொறுப்பாளர் பெயர் வந்து திமுகவினர் பெயர் குறிப்பிட்டுல புகைப்படத்தை போட்டிருக்காங்க. இது நம்ம விருகம்பாக்கம் பழனிசாமி சேலம் என்பவர் அவர் குறிப்பிட்டு காவிரி ஆற்றில் மணல் கொள்ளையில் ஈடுபட்ட திமுக கிளை செயலாளர் பழனிசாமி அவர்கள். இது மாதிரி பல லிஸ்ட். ஆமா, மணல் அள்ளினது, மணல் அள்ளி கொண்டு போய் வண்டியில கட்ட வண்டியில மணல் ஏத்திட்டு போனவன், சைக்கிள்ல பின்னாடி வச்சு மணல் அள்ளிட்டு போனவன், அவங்க பேரை போட்டு அவன் பொழப்பத்து போய் ஏதோ வேலை பார்த்து அந்த ஆளு பேசுறான்னு சொல்லி அதெல்லாம் வச்சுக்கிட்டு என்கிட்ட ஒரு கேள்வி, இதெல்லாம் கொலை வழக்குகளும் இருக்கு. 60,000 கோடி மண்ணை திறந்தவங்களே உங்களுக்கு பெருசா இல்ல. அதிமுக நிர்வாகி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட சேலம் மாநகராட்சி 55வது வார்டு கவுன்சிலரின் கணவர் சதீஷ் சேலம் அவர்கள். அவர் சேலத்தை சேர்ந்த சதீஷ் என்பவர். அப்புறம் மதுரை வியாபாரியிடம் 18 லட்சம் இருட்டியம் மோசடி செய்த திமுக நிர்வாகி முகமது ரஃபீக். இங்க பாரு, நான் என்ன கேக்குறேன், அவங்க எங்க கட்சியில இருக்காங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? அப்ப அதே போல பாரதிய ஜனதாவுல இவங்க எல்லாம் இருக்காங்க, என்ன ஆதாரம்? அதெல்லாம் ஆதாரத்தோட நாங்க சொல்லியிருப்பாங்க. செல்வ பெருந்தொகை புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் இந்த மணல் செல்வ வந்து அம்புக்கு வேலை, பொய்யான தவறு. செல்வம் எப்படி வச்சா பாருங்க உங்களுக்கு ஒரு ஆப்பு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் வைக்கிறாரு ஆப்பு. நீங்க போன வாட்டி அந்த காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட போதே நீங்க சொன்னீங்க இது வந்து ஒரு மானபங்கப்படுத்துற விஷயம், இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணத்தை இவர் ஏற்படுத்தி விட்டாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதே தவிர திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பாஜகவும் செய்தார். இதுவும் தவறுதான். இப்ப நீங்க நேம் படிச்சீங்க, ஒரு 5-6 பேர் கிரைம் நம்பர்லாம் சொன்னீங்க. பட் இதை யார் வெளியிடணும்னு ஒண்ணு இருக்கு. நாம எடுக்க வேண்டிய ஆயுதத்தை எதிரி தீர்மானிக்கிறன்ற மாதிரி இவங்க என்ன வெப்பனை வச்சு தாக்குனாங்களோ அந்த வெப்பனை வச்சு அவங்க தாக்கியிருக்காங்க. இது அரசியலில் தவிர்த்திருக்கலாம். பட் இருந்தாலும் இவங்க வந்து இன்னைய வரை பிஜேபி நல்லா இந்த ரவுடி கட்சின்னு சொல்லிதான் இருக்காங்கல்ல. அதற்கு இது எதிர்வினையாத்தான் பாக்குறேனே தவிர இது வந்து ஒரு நியாயமான சரியான நடவடிக்கைன்னு நான் பாக்குறேன் பர்சனலா. இல்ல காமாட்சி ஐயா, இப்ப நம்ம குற்ற பின்னணி உடையவர்னா பாரதிய ஜனதா தான் இருப்பாங்க, அவங்கதான் வந்து அதிகமான அடைக்கலம் வச்சிருக்காங்க அப்படின்றா இந்த லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது திமுகவையும் குற்ற பின்னணி இருக்காங்க போலயே, அப்படிதான் இது உணர்த்துது. ஏங்க திமுக குற்ற பின்னணியில எங்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அத்தி பூத்தாத் போல இருப்பாங்களே தவிர பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற மாதிரி எங்க கட்சியில இல்ல. ஏற்கனவே இருந்தவங்களை எல்லாம் கட்சி விட்டு நம்பர் 1 வாய்ச்சிய அவனை என்ன பண்ணோம், கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து எப்பயோ நீக்கிட்டோம்ல. அவர் செய்த அந்த மோசடி வெளிவந்த பிறகு எப்படியோ நாங்க நீக்கிட்டோம்ல, எங்கள்கிட்ட இப்ப எவனும் இல்ல. இப்ப அவங்க இதுல எவன் நீக்கினாங்கன்னு சொல்லு பாப்போம். ஒரு கால் யாரையும் ஒரு கால் இங்க இருந்து ரவுடிகள் அப்படியே போய் பிஜேபி சேர்ந்துட்டாங்களோ, அது இருக்கலாம். சார் இதுல இன்னொரு கவனிக்கத்தக்க விஷயம், பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு இருக்கு நமக்கு தெரியும். அது ஒரு பெரிய கட்சின்லாம் சொல்ல முடியாது. திமுக அண்ணா திமுக போன்ற ஒரு பெரிய கட்சி எல்லாம் கிடையாது, அது ஒரு சின்ன கட்சி தான். ஆனா அந்த கட்சியில கிட்டத்தட்ட 260க்கும் மேற்பட்ட அந்த லிஸ்ட வந்து வெளியிடுறாங்க. ஆனா திமுக ஒரு மாபெரும் இயக்கம், தமிழ்நாட்டுல எங்கும் அவங்களுடைய கிளை வந்து இருக்கு. ஆனா அதுல வந்து 113 தான் அங்கமா புறக்கி வந்து கொடுத்துருக்காங்க. டேட்டா அப்படிதான் சார் இந்த டேட்டா எடுத்து வெளியிடுறதே நான் தவறுங்கிறேன். நீங்க எந்த கட்சியும் வந்து ஒரு ரவுடியை உருவாக்காது சார். ரவுடி உருவான பிறகு அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு போஸ்டிங் கிடைக்குது, ஒரு விசிட்டிங் கார்டு கிடைக்குது, ஒரு எம்எல்ஏ எம்பி ஆயிடலாம். பாக்குறான்ல எல்லா எம்எல்ஏ எம்பி எல்லாம் எப்படி இருந்தவனுங்க, சந்தன மரம் கடத்தல் கட்டினவன், செம்மரம் கடத்தினவன், கஞ்சா வித்தவன், பொம்பளை பிசினஸ் பண்ணவன், வந்து இந்த மாதிரி சாராயம் வித்தவன், மஞ்சள் புக்கு வச்சவன், இந்த மாதிரி 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்றவங்களாம் அரசியலுக்கு வந்தவனே ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் எல்லாம் மாறிடானுல்ல. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆசையில நமக்கு ஒரு கட்சிக்கு போனா ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு வெள்ளையும் பல பேர் அலையிறாங்க. அதுதானே வந்து நம்ம வந்து இதுக்கு ஒரு கிரிமினல் இன்டென்ஷனை நம்ம வந்து கொண்டாந்து இது உள்ள வைக்க முடியாது. அண்ணாமலை அவர்கள் செய்து இந்த செய்திலும் தவறு, அதுக்கு பரிகாரமாக செய்தது இல்ல. எவ்ரி ஆக்ஷன் there is an equal reaction இருக்கு இல்லையா, அப்படிதான் இதை பாக்குறேன். சரி, ஓகே. முனைவர் காமாட்சி நிறைவான உங்களை கருத்தை பத்தி செய்யுங்க. நம்ம ஏற்கனவே ஒரு டிபேட்ல பேசியிருக்கோம். கர்நாடகால பாத்தீங்களா, சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. போர்டுல வந்து 60% வந்து அந்த தாய்மொழியான கன்னடத்துல தான் வைக்கணும்
அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப நிறைய பேசிருக்கோம். நீங்க கூட அதுக்கு சொன்னீங்க, போர்டுல தமிழ் வச்சாதான் தமிழ் வளருமாயா அப்படின்லாம் கூட கேட்டீங்க. இப்போ இன்னைக்கு நம்முடைய முதல்வர் என்ன ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்காரு அப்படின்னா, கடைகள்ல வந்து தமிழ் பெயர் பலகைகளை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழ்நாட்டினுடைய வீதிகள்ல தமிழே இல்ல அப்படின்ற ஒரு நிலை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் வந்து ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? என்ன நல்ல ஐடியா, நல்ல செய்தி தானே அது. என்ன ஐயா அப்படியே ரிவர்ஸ் ஆயிட்டீங்க? என்ன ஐயான்னா நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? நான் இந்த கேள்வி கேட்டதுக்கு என்ன சொன்னேன்? வைக்கக்கூடாது நான் நீங்க சொன்னேன். வைக்கக்கூடாதுன்னு சொல்லல, அப்புறம்? வச்சாதான் தமிழ் வளருமா? ஆமையா, வச்சுதான் தமிழ் வளரணும்னு அவசியம் பேரு வச்சாதான் தமிழ் வளருமான்னு கேட்டேன். பேர் வைக்கணும்னு அவர் சொல்றாரு, வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? வேற போர்டுல அந்த கடை பேரு, அந்த ஓனர் பேரு ஹிந்துவா முஸ்லீமா இவ்வளவு எழுதி போடுன்றான்னு பார்த்தா அதெல்லாம் எங்க போய் சொல்றாங்க? யார் எந்த ஊர்ல அது மாதிரி சொல்றாங்க? எந்த ஊர்ல சொல்றாங்க எல்லாம் தெரியும். எந்த ஊர்ல சொல்றாங்க? உத்தரப்பிரதேசம் சொல்றாங்க. எங்க இல்ல 10 அடியில இருக்கிறது நமக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஆனா அது பாருங்க, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல 200 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த நடப்பயணம் போகக்கூடிய அந்த ஏரியால யாருமே முஸ்லிம் கடைகள்ல யாரும் உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிற அந்த கெட்ட நோக்கத்தோட போடுறான். சும்மா இருங்க. நாங்க இங்க பாரு, எங்களை பொறுத்த மட்டும் தமிழ் தான், தமிழுக்கு அடுத்துதான் எல்லாம். ஊப்பில இருக்கிறவங்க வாயில திங்கிறான், அவன் வாயில தின்னாலும் சரி பின்னாடி தின்னாலும் சரி, அது எங்களுக்கு கவலை. நீங்க வாயில திங்கிறீங்களா இல்ல மாத்து வாயில யாராச்சும்? எங்களை பொறுத்த மட்டிலும் எங்களுடைய முதல்வர் சொன்னது சால பொருத்தமானது. எல்லா கடைகளும் அது போன்ற தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும். 2வது ஆங்கிலத்தில் வையுங்கள். 3வது உங்களுக்கு பிடித்த அரசாணை ஏற்கனவே போட்டிருக்கு. பழைய அரசாணை கலைஞர் இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு அரசாணை இருக்கு பேரளவுல. அதாவது கண்ணு அரசாணை போடத்தான் முடியும். அதுக்கு போய் இன்னும் அதுக்கு ஒரு 1000 போலீஸ போட்டு ஒவ்வொரு கடையா செக் கார்பரேஷன் எரிஞ்சா இருக்குது. கார்பரேஷன் போய் வருவாங்கல்ல, வந்து லைசன்ஸ் இல்லாம கடை தந்தா விட்டுருவீங்களா? பண்ணிக்கலாம் ஐயா, அதெல்லாம் விடு. இதெல்லாம் அடுத்த கல்வி. இப்போ இப்படியான ஒரு அறிவிப்பை நம்முடைய முதல்வர் முன்னெடுத்திருக்கிறாரு. இது ஒரு நல்ல அறிவிப்பா தானே பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது இது ஒரு கேள்வியா கேக்குறீங்க. ஒரு தமிழனாக ஒரு தமிழ்நாட்டுல என் தாய்மொழியை போர்டு வைங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு தமிழர்கள் இன்னைக்கு கேவலமான நிலையில யாரையும் ஆளை விட்டு நாங்கள் இருக்கிறோம். தமிழ் சினிமாக்களுக்கு தமிழில் பெயர் வைத்தால் அரசு மானியம் தருகிற நிலையில இங்க இருக்கிறோம். உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற நடிகர் சங்கங்கள் அந்தந்த மாநிலத்தின் பேர்ல இருக்கு. இங்க புடுங்கிறதுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம்னு இருக்குல்ல. ஏங்க எப்பங்க வச்சது? தென்னிந்திய நடிகர் சங்கம் எப்ப வச்சது? ஏன் மாத்த வேண்டியதானே? அது மாத்தித்தான் வச்சு பார்த்தானு இல்ல. இப்ப பாருங்க டைரக்டர் சங்கம். நீங்க ஏங்க கொதிக்கிறீங்க? இல்லங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? தென்னிந்தியானா என்ன? தென்னிந்தியாங்கிறது பழைய தென்னிந்தியா நடிகர் சங்க தலைவர் மாதிரி கொதிக்கிறாரு. இப்ப தென்னிந்தியாங்கிறது பழைய நடிகர் சங்கம். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? இது ஒரு நியாயமான ஒண்ணு பேரு. ஆந்திரா நடிகர் சங்கம் இருக்குது, ஏதோ கேரளாவில ஏதோ அம்மான்ற பேர்ல வந்து எப்ப சார் போனாங்க? இப்பதானே பிச்சு போனாங்க நம்ம கிட்ட இருந்து. எல்லாம் பிச்சு போயிட்டாங்கல்ல, நான் மட்டும் தானே இருக்கேன். நீங்க இஷ்டத்துக்கு நான் மாத்திக்கிறேன் சார். அது எல்லாம் டாக்குமெண்ட் எல்லாம் அது பேர்ல வச்சிருக்காங்க சார், எல்லாமே. சார் எனக்கு அந்த பேர் பிரச்சனை இல்லை சார். என் ஊர்ல அந்த பேர் இருக்குல்ல, தமிழ்நாட்டுல தென்னிந்திய நடிகர் சங்கம் இருக்குல்ல, மத்த ஸ்டேட்ல அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல, நான் ஒத்துப்பேன். இது தென்னிந்தியா தானே, இது வட இந்தியாவா? சொல்லுங்க, எனக்கு தெரியல. தென்னிந்தியா எது எது தென்னிந்தியா எதுன்னு வேணா. இது தமிழ்நாடு தென்னிந்தியாவா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. எது தமிழ்நாடு தான், தமிழ்நாடு தென்னிந்தியா தான். தென்னிந்தியாவில் ஒரு அங்கம், மத்த அங்கம்லாம் யாரு? அவங்க இருக்காங்க இல்லங்க. உங்களுக்கு இது தென்னாடா வடநாடா? தனித்துவமான ஒரு அடையாளம் இருக்குல்ல தமிழ்நாடு. தமிழ்நாடுங்கிறது இப்ப வந்ததுப்பா. ஏற்கனவே இது பேர் வச்சது இன்றைக்கு 1947 அவங்க ரிஜிஸ்டர் பண்ணது. அப்பா நாடு சுதந்திர வருஷம் இருக்கட்டுங்க. எல்லாம் ஒரே இங்க இந்த தென்னிந்தியான்னா எல்லா மாநிலமும் ஒன்னா இருக்கும் போது எல்லாம் இருந்தாங்க. இப்ப 10 ஆண்டுக்கு முன்னாடிதான் சார். நீங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு ஏன் இப்படி வக்காலத்து வாங்குறீங்க? அது வந்து ஒரு பேர் தாங்க. இதுக்கு போய் என்னத்துக்கு இவ்வளவு கொதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க எதுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்க எனக்கு தெரியலையே. இந்த அறிவிப்பு, முதல்வரோட அறிவிப்பை நீங்க வரவேற்கிறீங்களா சார்? இந்த அறிவிப்பு ரொம்ப வருத்தம் அளிக்கிற அறிவிப்பு. இந்த தமிழ்நாட்டுல நாங்க இப்படி தமிழர்கள் இவ்வளவு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இங்க பல பேர் வந்து அந்த மெஸ் இந்த மெஸ் எல்லாம் வச்சுக்கிறானுவா. கேட்டா சாதியின் பேர்ல, அதன் பேர்ல, இதன் பேர்ல தெருக்கு இருக்கக்கூடாது, ஹோட்டல் இருக்கக்கூடாது. ஆந்திரா மெஸ்ஸுக்கு வர
எங்க உங்களுக்கு வேற வழி ஏங்க, இல்ல. சுத்தி சுத்தி எங்கள்கிட்ட தான் ஏங்க, வருவீங்க. நாயர் மெஸ் இல்லையா? ஞாயிறு மெஸ் ஞாயிறு மெஸ், கர்நாடகா உடுப்பி ஹோட்டல் இல்லையா? உடுப்பி ஹோட்டலு. ஏன் உங்களுக்கு பசுக்கு இப்படி குத்துது? இல்ல நீங்க ஏங்க ஹோட்டல், அப்ப அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடாதீங்க. எதுக்கு போறீங்க? போகாதீங்க. இல்ல, எதை ஊபியில சொல்றான், ஏன் இப்படி முஸ்லிம் பண்றது? கடைக்கு போகாதீன்னு சொல்றான் அவன். அது மாதிரி நீங்க இங்க இருக்க தெலுங்கார போகாதீன்னு சொல்லுங்க. பொதுப்படியா நம்ம பேர் வைக்கிறேன்னு சொல்றோம். ஒண்ணு பொசுன்னு எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்றாரு பாத்தீங்களா? அது தமிழகத்துல வந்துங்க ஏற்கனவே கருணாநிதி அவர்கள் இந்த மாதிரி போர்டுல வந்து தமிழ் இருக்கணும்னு ஒரு ஆணையை போட்டாருங்க. ஆணையை போட்டவங்க நம்பால் இல்லைன்றதால அதை சரியா ஃபாலோ பண்ணலங்க. நம்பால் இல்லைன்னா அவரும் தமிழர் தானே சார், பச்சை தமிழர். நாங்களாம் மஞ்சா தமிழர் தலைவர் இருக்கட்டும், நாங்க மஞ்சா தமிழர்னு வச்சுப்போமே. எங்களை மாதிரி மஞ்சா தமிழர் அவர் இல்லை, அப்படி வச்சுப்போம். நீங்க பச்சை தமிழர்ன்றீங்களா அவரை? இருக்கட்டும் சார். அதால இந்த ஆணையும் கிடப்புல போடாம தமிழை வாழ வைக்கிற மாதிரி கொஞ்சம் தமிழையும் வாழ வைங்க. இன்னைக்கு கர்நாடகா ஒரு சட்டம் போட்டிருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டுல போட்டீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு வந்து தமிழருக்கும் தமிழர் மீதும் அக்கறை இருக்குன்னு உங்களை தெய்வமா நாங்க கும்பிடுறோம். போடுங்க பார்ப்போம். உங்களோட 20 கருத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி.